சேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய தமிழக திருச்சபை வலுவானதாக இருக்கிறது என்பதற்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. இவ்வாறு இருப்பதற்கு மிகச்சிறந்த அடித்தளம் அமைத்தவர்கள் இயேசு சபையார் என்று நாம் சொல்லலாம். சவேரியார் காலத்திலிருந்து கடந்த நூற்றாண்டு வரை என்று சொல்லலாம், பெரும்பாலான பங்குகளிலே பங்கு தந்தையராக இயேசு சபையார் இருந்தார்கள். பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் திரு அவை சிறப்பாக அமைவதற்கு பலவிதமான தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். அவற்றில் ஒன்று ரெண்டை நாம் இப்போது குறிப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த இயேசு சபையார், உங்கள் இயேசு சபையார், நீங்கள் உரிமை கொண்டாட வேண்டிய இயேசு சபையார். இவர்கள் செய்த தொண்டு சொல்லில் அடங்காது. திருவைக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் நினைத்து பார்த்து சிந்தித்து பார்த்து செய்திருக்கிறார்கள். தமிழக திரு அவைக்கு வலுவான அடித்தளம் அமைத்தவர்கள் இயேசு சபையார். கோயில்கள், பள்ளிகள், துறவர சபைகள், கன்னியர் சபைகள், பக்த சபைகள் என பலவற்றையும் ஏற்படுத்தினர். இவற்றின் மூலமாக திருச்சபை வலுவடைந்தது, வளர்ந்தது என்று சொல்லலாம். நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற ஜெபங்கள், கோயில் பாடல்கள், நடைபெறுகின்ற திருவிழாக்கள், பக்தி முயற்சிகள், இதழ்கள், குருத்துவ கல்லூரிகள், மறைக்கல்விக்கான உட்கட்ட அமைப்புகள் என்று பலவற்றையும் சிந்தித்து சிந்தித்து பார்த்து மிகச்சீரிய வகையிலே படைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் காண்கிறோம். இவ்வாறு நம்முடைய முன்னோராகிய இயேசு சபையார் நமக்கு பெரும் செல்வத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு சபையார் இவ்வாறு தொண்டுகள் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு இயேசு சபையாரை கடவுள் அனுப்பினார். இன்னொரு வகையிலே சொல்ல போறது என்று சொன்னால், கடவுளுடைய பார்வையிலே தமிழ்நாடு மிக முக்கியமானது. ஆண்டவர் இயேசு தம்முடைய திருத்தூதர்களிலே 12 ஒருவரை நம்முடைய தமிழகத்திற்கு அனுப்பினார். புனிதர் இஞ்ஞாசியார் தம்முடைய தோழர்களிலே ஒருவரை தமிழகத்திற்கு அனுப்பினார். இப்படி கடவுள் தம்முடைய தொண்டர்களை அனுப்பி நம்முடைய திரு அவை மிகச் சிறப்பாக இருப்பதற்கு, வலுவாக இருப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். கடவுளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துவோம். அதுதான் மிக முக்கியமானது. வாழ்க.